Stop recording. Class ஆரம்பிக்கலாமா? Right. Screen கவனிங்கம்மா. பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸை முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக தான் கொடுத்துருக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே ஈஸியாக கொடுத்தேன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஸ்பெல்லிங் தான் கேட்கணும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் என்னால் கேட்க முடியும். சரியா? ஏன்னா கொஞ்சம் பிசிக்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிட்டு கெமிஸ்ட்ரி முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக தான் கொடுத்துருந்தேன். நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டைரக்டா போர் மாடல் எத்தனை கொஸ்டின்ஸ் என்னால் பிளேஸ் பண்ண முடியுமோ அத்தனை கொஸ்டின் நான் பிளேஸ் பண்ணியிருப்பேன். புரியுதா இல்லையா? ஏதாவது ஒரு கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நான் ஏதாவது ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றப்போ நீங்க ஏதாவது முடிஞ்ச ஒரு ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்க. சார் இதுக்கு நான் ஆன்சர் சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கொஸ்டின் எடுத்து சொல்லுங்க. ஓகேவா? அப்பதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்சர் பண்றதை பார்த்து இன்னொரு கொஸ்டின் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ணுவாங்க. ஆளாளுக்கு ஒரு கொஸ்டினாவது நீங்க வந்து நீங்க ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க. அப்பதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சொல்ற கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமா கூடும். ஓகேவா? ஸ்கிரீனை கவனிக்கமா? ரைட். ஸ்கிரீன்ல என்ன இருக்கு பாருங்க. An orbital is having n equal to 3, l equal to 1, the number of electrons it can be occupy are n equal to 3. அப்ப பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் முதன்மை குவாண்டம் நம்பர் 3. 1 என்ன ஷேப்? l equal to 1 என்ன ஷேப்? p orbital. ஆர்பிட்டால் p ஆர்பிட்டால்ல எத்தனை எலக்ட்ரான் ஃபில் ஆக வாய்ப்பு இருக்கு? மேக்ஸிமம் இல்ல. கேள்வி என்னது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இட் கேன் பி ஆக்குபை. அதுல 3 ஆர்பிட்டால் இருக்கும், 6 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். நீங்க இதை பார்த்தா தெரியும். அதுல எத்தனை ஆர்பிட்டால்? இந்த மாதிரி பாக்ஸ் போட்டீங்கன்னா எத்தனை பாக்ஸ் போட முடியும்? 1 2 3 3 ஆர்பிட்டால். அதுல எத்தனை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஃபில் ஆக வாய்ப்பு இருக்கு? இதுல 2, இதுல 2, இதுல 2, மொத்தம் 6 எலக்ட்ரான். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நோட் பண்ணீங்கம்மா. ஆப்ஷன் ஏ நோட் பண்ணீங்க. கேள்வி புரியுதா? கேள்வி தானே? அது போலாமா? அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி ஈஸியா தான் கொடுத்துருக்கேன். Absolute. ஏரியா கவர் பண்ண ஒரு நிமிஷம். நியூ மானிட்டர், ஸோ அதனால தான் கவர் ஆகும். Okay. The force ஒரு விசை that allows electron to move around the nucleus. nucleus எங்கமா இருக்குமா? சென்டர்ல இருக்குமா? அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ்க்கு ஒயிட் கலர் கூட இருக்கிறேன். இந்த சென்டர்ல இருக்க நியூக்ளியஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல இருக்கு. இதை சுத்தி எலக்ட்ரான் என்னமாயிட்டு இருக்கும்? ஒரு ரவுண்ட் பாத்துல ரிவால்வ் ஆகும், ஒரு வட்ட பாதையில சுத்தும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாயிண்ட். போரும் அதான் சொல்றாரு. இது எதால நடக்குது அப்படின்னு கேள்வி. எலக்ட்ரான் என்ன சார்ஜுமா? மைனஸ் சார்ஜ். புரோட்டான் என்ன சார்ஜ்? பிளஸ் சார்ஜ். பிளஸ் சார்ஜும் மைனஸ் சார்ஜ் இருந்தா அப்ப என்ன ஆன்சர் வரும்? என்ன ஃபோர்ஸ்?
எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், மின்னியல் விசை. இன்னும் எக்ஸாக்டா தமிழ்ல சொல்றப்போ நிலை மின்னியல் விசைன்னு சொல்லலாமா? தமிழ்ல பிராக்கெட்ல கொஞ்சம் கூட தமிழ் எழுதிங்க. நிலை மின்னியல் விசை. நிலை மின்னியல் விசை நிலையா இருக்கும். ஒருவேளை நகர்ந்துச்சுன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னு நம்ம கேட்கிற கேள்விக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா, ஒருவேளை நகர்ந்துச்சுன்னா நமக்கு அந்த பக்கத்துல ஒரு மேக்னடிசம் கிரியேட் ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். அதனால நமக்கு நிலை மின்னியல் விசை வேற, நகரக்கூடியது வேற. எலக்ட்ரோஸ்டாட்டிக் வேற, எலக்ட்ரோ டைனமிக்ஸ்ங்கிறது வேற பார்ட். அது 12th ரீட்லயே சொல்லி தரேன். அக்கார்டிங் டு போர் அட்டாமிக் மாடல், ஒரு போர் அட்டாமிக் மாடல் கொடுத்திருக்காங்க. இந்த போர் அட்டாமிக் மாடல் பத்தி ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு ப்ரொபோஷனல், டைரக்டா அந்த கொஸ்டின் இருந்து கொடுத்திருக்கேன். போரின் அணுமாதிரி படி சுற்றுப்பாதையின் ஆரம் நேரடியாக எதற்கு நேர் தகவல் கொஸ்டின். புரியுதா இல்லையாமா? n ஸ்கொயர் ஃபார்முலா ஏதாவது சொல்ல முடியுமாமா? ஓகே, அது நார்மல் ஃபார்ம். வெரி குட்மா. ஃபுல் ஃபார்ம் ஏதாவது சொல்றீங்களா? r equal to epsilon naught n square h square divided by pi z m e square. வெரி வெரி குட், வெரி வெரி குட்மா. இதுதான் நமக்கு போரோட அந்த முழு மாதிரியா சொல்றப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதுல ஆர் மட்டும் கவனிங்க, n ஸ்கொயர் மட்டும் கவனிங்க. அதான கொஸ்டின் கேட்டது. கீழே பாருங்க, சாய்ஸ்ல n ஸ்கொயர் இருக்கா? அதனால இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், n ஸ்கொயர் சூஸ் பண்ணிக்கிறேமா, இந்த பக்கம் r சூஸ் பண்ணிக்கிறேன், ஆரத்தை சூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப ஆரம்ங்கிறது நேர்த்தகவா தான் இருக்கு n ஸ்கொயருக்கு. n ஸ்கொயர்னா என்னமா? இது ஸ்டேட்மெண்ட் இன்னும் பிரிச்சு கூட கேட்கலாம். அப்ப நம்ம என்ன சொல்லலாம், ஆரம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், முதன்மை குவாண்டம் எண்ணுக்கு நேர்தகவில். சொல்லப்போனா இருமடிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கு ஸ்கொயர், அது மறந்துடாதீங்க. அப்போ போடுறப்ப எது கரெக்டான ஆப்ஷன்? ஆன்சர் ஆப்ஷன் 1. இதுல ஏன்னு கொடுத்தனால நான் ஏன்னு எழுதிக்கிறேன். ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலா பேஸ்மா கண்டிப்பா ரைட்டா எழுதிருக்கணும். நான் செக் பண்ணி பார்ப்பேன். According to Bohr atomic model, the angular momentum of the orbit is multiple of. போரின் அணுமாதிரி படி சுற்றுப்பாதைகளின் கோண உந்தம் எதற்கு மடங்காகும்? நம்ம நடத்துறப்பே சொல்லியிருப்பேன், இந்த வேல்யூட மல்டிபிளேஷன் தான் அப்படின்னு நம்ம நடத்திருப்போம். என்னது? h by 2pi. வெரி குட் மா. h by 2pi. h னா blank constant. யாராவது வேல்யூ சொல்ல முடியுமா blank மாறிலிக்கு? 6.6 into 10 to the power minus 34 joule into second. ஓகேவா? சிம்பிள். இதெல்லாம் மெமரி பண்ணிக்கணும். 4th क्वेश्चनக்கான ஆன்சர். அடுத்து 5th க்கு போலாமா? அஞ்சாவது கேள்வி கவனிக்குமா. When electron moves from lower energy level to higher energy level, அதாவது கீழ இருந்து மேல போகுதான். ஒரு எலக்ட்ரான் கீழே தான் இருக்கிறதா கம்ஃபர்டபுள். கீழே இருந்து மேல போச்சுன்னா அப்ப யாராவது உங்களுக்கு எனர்ஜி கொடுத்துக்கணும். இப்ப நீங்க வீட்டுல இருந்து வெளியே போறீங்கன்னா கண்டிப்பா கையில காசு இருந்தா தான் போவீங்க. அந்த கான்செப்ட் படி ஒரு எலக்ட்ரான் லோவர் எனர்ஜி லெவல்ல இருந்து ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போகுது. குறைந்த ஆற்றல் மட்டத்தில இருந்து அதிக ஆற்றல் மட்டத்துக்கு நகரும் போது அப்ப ஆற்றல் என்ன இருக்கும்? அது வாங்கி இருக்குமா, கொடுத்துருக்குமா? அப்சர்வ்டு, உறிஞ்சிட்டு தான் போயிருக்கும், எடுத்துக்கும். அதுதான் ஆன்சர். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏமா. ஆன்சர் ஆப்ஷன் ஏங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட், radius of the hydrogen atom on going to the first excited state of the Bohr's radius. முதல் கிளர்ச்சி நிலைக்கு செல்லும் ஹைட்ரஜன் அணுவின் போரின் ஆரத்திற்கு டேஸ் ஆகும் கேட்டிருக்காங்க. சரியா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிளேஸ் பண்றது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. இது லோவர் லெவல், n = 1ல இருந்து ஆரம்பிக்கும். n = 0 கிடையாது. அப்ப இது n = 1. குதிச்சானா அவன் n = 2ங்கிற இடத்துக்கு குதிச்சாகணும். அப்ப n = 2ங்கிற இடத்துல தான் குதிச்சாகணும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். அப்ப n = 2ங்கிறது என்னமா? முதல் கிளர்ச்சி நிலை. சரியா? நல்லா புரிஞ்சுக்கமா. அவன் கீழே இருக்கிறான். ஓகேவா? நான் புரியுமா சொல்றேன், புரிஞ்சுங்க. நமக்கு ஆற்றல் மட்டுமே n = 1 அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்குது. கேமரா கவனிக்குமா. ஆற்றல் n = 1 அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இவன் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படிங்கிறப்ப இது தரைநிலை. ஒரு எலக்ட்ரான் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கான், இது தரைநிலை.
இங்க இருந்து அவன் ஜம்ப் பண்றானா இது n equal to 2. மேல கூடிய பேனா என்னது இது n equal to 2. இங்க இருந்து அவன் இங்க ஜம்ப் பண்றானா இதுதான் முதல் கிளர்ச்சி நிலை. இது வரைக்கும் அவன் கிளர்ச்சி நிலைக்கு உட்பட்டிருக்க மாட்டான், எக்ஸைட் ஸ்டேட் ஆயிருக்க மாட்டான். இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். அப்ப இது n equal to 1, இது n equal to 2. அப்ப இப்ப அவன் எங்க இருக்கான்? n equal to 2. சிம்பிள் கான்செப்ட் தானே. அப்ப நம்ம அப்புறம் ஃபார்முலால அப்ளை பண்ணி போடலாம். எங்க இருக்கு n equal to 2 இது n equal to 1. அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸைட் ஸ்டேட்டுக்கு வேல்யூ n equal to 2. ரேடியஸ்க்கான ஃபார்முலா என்னமா? r equal to 0.529 அப்புறம் into n square divided by z Armstrong. கட்டா ஓகேவா? ரைட்டா தப்பா? ரைட்டா தப்பான்னு கேட்டுட்டு இருக்கோமா? ஓகே ரைட். இப்ப கவனிங்கம்மா, இப்ப நமக்கு n ஸ்கொயர் தான் கொடுத்துட்டான். எவ்வளவுமா கொடுத்துருக்கான்? இது வந்து n1ல வச்சுக்கலாமே. n1ல n equal to 1ங்கிற இடத்துல இது இருக்கும், தப்பு இல்ல. n equal to 2 அதுதான் என் கொஸ்டின் வச்சுக்கலாமே. r equal to இது r நாட்னு வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் தானே. சோ ஃபர்ஸ்ட் r நாட்னு வச்சுக்கலாம் ஸ்டார்டிங்ங்கறனால. n equal to 2ங்கிற வேல்யூ போறப்போ 0.52 அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். அப்போ 2 ஸ்கொயர் டிவைடட் பை z ஆம்ஸ்ட்ராங்கா? 2 ஸ்கொயர் டிவைடட் பை z ஆம்ஸ்ட்ராங். அடுத்தது இந்த 2 ஸ்கொயர் பண்ணா 4 அப்ப 0.529 இன்டு என்ன சொல்லலாம் 4 divided by z ஆம்ஸ்ட்ராங்கா? பாயிண்ட் புரியுதா இல்லையா? சரி, இது n equal to 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னவா மாறுமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 0.529 into 1 square divided by z ஆம்ஸ்ட்ராங். ரைட். இப்ப நல்லா கவனிங்க, ரெண்டு டிவைட் பண்ணலாமா? நான் கூட இன்னும் கூட கொஞ்சம் கிளீனா எழுதிக்கிறேனே புரியுதுக்காக. ரெண்டு விஷயம். முதல்ல எலக்ட்ரான் எங்க தங்கிட்டு இருந்தான்? n equal to 1ங்கிற இடத்துல இருந்தான். சோ அப்ப அதோட வேல்யூ r equal to நான் r1 கூட வச்சிருந்தேன், தப்பு இல்ல. r1 equal to r நாட்னு வச்சாலும் சரி, r1 வச்சாலும் சரி, r1 வச்சுக்கிறேன். ஃபார்முலா 0.52 n ஸ்கொயர்ங்கிற இடத்துல 1 ஸ்கொயர் டிவைடட் பை z into ஆம்ஸ்ட்ராங். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது n equal to 2 அதுதானே ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், முதல் கிளர்ச்சி நிலை. அப்ப r2 equal to 0.529 into 2 square divided by z ஃபார்முலா தான். நான் வேற எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணல. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை செகண்ட் ஈக்குவேஷன். அப்ப என்னமா வரும்? r1 divided by r2 equal to 0.529 into 1 by z ஆம்ஸ்ட்ராங் divided by 0.529 into 4 divided by z. இது z ஆம்ஸ்ட்ராங். 0.529 cancel, z cancel, ஆம்ஸ்ட்ராங் cancel. வேற என்ன இருக்கு? 1 by 4 தானே இருக்கு. மேல 1 கீழ 4 அவ்வளவுதான். தலையில வந்தாலும் இது 4 தான். அப்ப r1 divided by r2. எனக்கு r1 மட்டும் வேணும்னு வச்சுக்கலாமே. இல்ல r2 தானே கேட்டிருக்கான். முதல் கிளர்ச்சி நிலை தானே. முதல் கிளர்ச்சி நிலை r2 யார் கொடுத்திருக்கேன்? n2 தானே முதல் கிளர்ச்சி நிலை r2. அப்ப r2 மட்டும் நான் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். இந்த 4 இந்த பக்கம் பெருக்கல கொண்டு போனா 4 டைம் r1. அவ்வளவுதான், ரிசல்ட் கன்க்ளூட் ஆயிடுச்சு. அப்போ அப்படி முதல் நிலைக்கு அவன் தாண்டி இருந்தானா முதல்ல இருந்த ஆரத்தை விட 4 மடங்கு ஆரம் பெருசா இருந்திருக்கும். வேற எந்த மீனிங் கிடையாது. அவன் n equal to 1ங்கிற இடத்துல இருந்திருந்தானா ஒரு ஆரம் r. அதுவே n equal to 2க்கு போயிட்டானா ஆரத்தை கம்பேர் பண்றப்போ அதை விட 4 மடங்கு. இப்போ இதுல இருக்கப்போ அவனுக்கு 1 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டா இங்க இருக்கப்போ 4 மடங்கு, அப்ப 4 மீட்டர். இங்க இருக்கிறப்போ அவருக்கு 1 ரூபாய் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம்னா n equal to 2க்கு போறப்ப 4 ரூபாய் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். மீனிங் புரியுதாமா? யாருக்கு புரியல? புரியலையா? ரைட். அப்ப r2 வேல்யூ equal to 4 டைம் r1. இப்போ இத எடுத்து நம்ம கன்க்ளூட் பண்ணி பார்க்கலாம். சாய்ஸ்ல படிச்சு பார்க்கலாம். சாய்ஸ்ல நமக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். The radius of the hydrogen of atom on going to the first excited state is. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போறப்போ எத்தனை டைம் அது கூடும்? அதோட ஆரம் 4 முறை கூடும். அப்ப ஆப்ஷன் சி நோட் பண்ணிக்கங்க. சிம்பிள் தானே? ஓகேவா? நோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கேன்சல் அவுட் பண்றது மட்டும் இது தெரிஞ்சா போதுமா?
முடிச்சாமா? ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கா? ஓகே, பொறுமையா எழுதிங்கம்மா. வேலு கீழே பாரு, அந்த இது இருக்கு பாருப்பா, அது கீழே அந்த லெட்டர்ஸ் இருக்கு. இந்த ஃபிகர் வரக்கூடாது, இந்த ஃபிகர் சொல்லிட்டு இந்த லெட்டர்ஸ் இருக்கு பாரு. அது மேல ஒரு கிளிக் பண்ணு. போட்டாச்சாமா? அந்த லெட்டர்ஸ் மேல ஒரு கிளிக் பண்ணு. இல்லையா வெள்ளை கடல தட்டு கிளிக் பண்ணு. அவ்வளவு. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். கவனிமா, எனர்ஜி ஆஃப் ஈச் ஆர்பிட். ஆர்பிட்னா வட்டப்பாதை, சுத்தி சுத்தி இருக்கும் பாத்தீங்களா, வட்டப்பாதை. ஃபர்ஸ்ட் இது நியூக்ளியஸ் ரவுண்டு. இந்த ரவுண்டு கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த எனர்ஜி லெவல் இருக்கும், n = 1, n = 3, n = 2. அடுத்தது n = 3. போயிட்டே இருக்குமா, இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். நம்பர்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது, 5 6 7 8 4 போயிட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கமா, இதோட எனர்ஜி லெவலும் இதோட எனர்ஜி லெவலும் ஒண்ணா? ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கும் செகண்ட் ஆர்பிட்டுக்கும், ஃபர்ஸ்ட் சுற்றுப்பாதைக்கும் இரண்டாவது சுற்றுப்பாதைக்கும் ஒரே ஆற்றல் இருக்குமா? இருக்காது. அப்ப மொதல் ஆப்ஷன் சேம்னு கொடுத்திருக்காங்க. அதே ஒவ்வொரு சுற்றுப்பாதைக்கும் ஆற்றல் அதே ஆற்றல் கிடையாது. நல்லா சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம கிளாஸ்ல நடத்திட்டோம். நீங்க வந்து நோட்ஸ் எடுத்து பாருங்க. பிக்ஸ்டா, ஆமா. இதுக்கு ஒரு எனர்ஜி லெவல் இருக்கும், அது உலகத்துல எங்கேயுமே மாறாது. இதுக்கு ஒரு எனர்ஜி லெவல் இருக்கும், அதுவும் உலகத்துல எங்கேயுமே மாறாது. இதுக்கு ஒரு எனர்ஜி லெவல் இருக்கும், ஒண்ணு கிடையாது, வேற வேறதான். ஆனா அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஆற்றல் மாறாது, நிலையான ஒண்ணு. பாயிண்ட் புரியுதா இல்லையா? சேஞ்சஸ் வித் டைம், டைமை பொறுத்தெல்லாம் மாறாது. நன் ஆஃப் த அபோவ் கிடையாது. நமக்கு தெரிஞ்சிருக்கு எதுதான், ஒவ்வொரு சுற்றுப்பாதையின் ஆற்றல் நிலையானது. பாயிண்ட் புரியுதா இல்லையாமா? சோ ஆப்ஷன் நம்பர் 2 நோட் பண்ணிக்கமா. சிம்பிள் क्वेश्चन, as simple as that. ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு எனர்ஜி லெவல் நான் கிளாஸ்ல போறப்ப நான் நடத்திட்டேன். -13.6, -3.4, -1.51 ஞாபகம் இருக்கா இல்லையா? அவ்வளவுதான், அதேதான். அப்படிங்கிறப்போ அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு எனர்ஜி லெவல் அப்படிங்கிற அதை மறந்துடாதீங்க. அடுத்தது தகடகடன் பார்ப்போம். எட்டாவது கேள்வி கவனிங்க. How many atomic orbital are present in fourth energy level? கேள்வி நம்ம கேட்டிருக்காங்க, fourth energy level அப்படிங்கிறப்போ n = 4. அதான் நாலாவது எனர்ஜி லெவல்னா நான்காவது சுற்றுப்பாதை. அப்ப n = 4. எனர்ஜிக்கான ஃபார்முலா இல்ல அவ வேற எதுவும் கேக்குறாங்க. How many atomic orbital தான் கேக்குறான் சார், எனர்ஜி கேட்கல. எவ்வளவு ஆர்பிட்டால், அந்த குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி போட்டோம் பாத்தீங்களா, அதான் ஆர்பிட்டால். இது ஒரு ஆர்பிட்டால், இது ஒரு ஆர்பிட்டால், இது ஒரு ஆர்பிட்டால், இது ஒரு ஆர்பிட்டால், இந்த மாதிரி. How many orbital are present in the fourth level of energy? 4s வருமா, 4p வருமா, 4d வருமா, 4f வருமா? அவ்வளவுதானே. fourth level எவ்வளவுதானே வரும், 4s 4p 4d, அவ்வளவுதானே. வேற இருக்கா? கிடையாது. s க்கு எவ்வளோ, ஒரு ஆர்பிட்டால். p க்கு எவ்வளோ, 3 ஆர்பிட்டால். d க்கு எவ்வளவு ஆர்பிட்டால், 5 பாக்ஸ் போடுவோம். f க்கு 7 பாக்ஸ். 5 3 12, 12 3 15, 15 1 16. வெரி குட். அப்ப 16 ஆர்பிட்டால். இல்லையா சார், எந்த ஒரு ஆர்பிட்டாலுக்கும் நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. the number of orbital present in any given energy level is n square. n square. அப்ப இதை ஸ்கொயர் பண்ணாலும் 16 கிடைக்கும். அப்படி போட்டாலும் ஓகே தான், இல்ல இப்படி வச்சு போட்டாலும் ஓகே தான். அந்த ஃபார்முலா எழுதி போட்டேன், கிளாஸ்ல எழுதி போட்டேன் தானே. இல்லைன்னா இன்னொரு டைம் கூட எழுதிக்கங்க. total number of orbitals present in any given energy level
equal to n square. n principal quantum number. 4th energy level, 5th energy level, 6th energy level questionல மென்ஷன் பண்ணிருப்பான். இத்தனை எனர்ஜி லெவல் தமிழ்ல எழுதி போட்டுலாமா? எந்த ஒரு ஆற்றல் மட்டத்திற்கும் மொத்த ஆர்பிட்டால்னா பயப்படாதீங்கம்மா, அந்த குட்டி பாக்ஸ் தான் ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கை. இத்தனாவது ஆற்றல் மட்டம், மத்தனாவது ஆற்றல் மட்டம் கொஸ்டின் பேப்பர்லயே இருக்கும். 4வது ஆற்றல் மட்டம், 6வது ஆற்றல் மட்டம் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல 4 போட்டா 4 ஸ்கொயர் 16. ஓகேவா? சிம்பிளா போயிடும். இல்லனாலும் 4s 4p 4d 4f 4s 4p 4d 4f இந்த மாதிரி போடலாம். நோட் பண்ணி மாத்த போலாம். ரைட். அடுத்த கேள்வி, when electrons moves from higher energy level to lower energy level, இப்ப நல்லா புரிஞ்சுக்கமா, எனர்ஜி அதிகமா இருக்கு, இது ஹையர் எனர்ஜி. இப்ப கீழே வரான், அப்ப கீழே வரப்போ உறிஞ்ச ஆற்றலை வெளியே தானே கொடுப்பான் கீழே வரப்போ, as simple as that. அப்ப என்ன ஆகும்? higher energy to lower energy emitted, வெளியே என்னமா? Oh sorry okay ma, thanks. கவனிங்கம்மா, a subshell of atom contains maximum number of electrons. maximum number of electrons க்கு ஃபார்முலா கேக்குறான். என்ன ஃபார்முலா எழுதி போட்ட maximum number of electrons க்கு? very good ma, 2 into 2l plus 1. அந்த ஃபார்முலா நம்ம எழுதியே போட்டோம், அதான் இங்க டீடைலா கேட்டிருக்காங்க. சரியா? எழுதாதீங்க, இன்னொரு டைம் கூட எழுதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபார்முலா மேக்ஸிமம் number electrons in a subshell 2 into 2l plus 1. இது ரெண்டு பெருக்கணும் உள்ள, இதுதான் மெயின் ஃபார்முலா. இந்த 2 உள்ள வச்சு பெருக்கணும்னா 4l plus 2 இப்படியும் சொல்லலாம் இல்லையா? 2 into ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள 2l plus 1 இப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல துணை கூட்டில் இடம்பெறும் அதிகபட்ச எலக்ட்ரான்கள். உங்களுக்கு தெரியும் p ஆர்பிட்டால்ல எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும்? 6 எலக்ட்ரான்கள் இருக்கும். இது நார்மலா சொல்லிட்டீங்க, அதை ஃபார்முலா வச்சு போடலாமா? p ஆர்பிட்டால் அதோட l வேல்யூ ஈக்குவல் டு 1 l வேல்யூ ஈக்குவல் டு 1 ஃபார்முலா என்னமா? 2 into ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள 2l plus 1. அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன போடுவீங்க? 2 into lங்கிற இடத்துல 1 போடுங்க plus 1. ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள 2 into 2 plus 1 உள்ள என்ன ஆயிடுது? 2 into 2 plus 1 3 ஆயிடுது. அப்ப into 6. சரியா போச்சா? எந்த ஒரு துணை கூடும், pங்கிறது ஒரு துணை கூடு தானே, pங்கிறது துணை கூடு தானே. சோ எந்த ஒரு துணை கூடுலயும் இடம்பெறும் அதிகபட்ச எலக்ட்ரான்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2 into ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள 2l plus 1. இல்லையா அந்த 2 உள்ள பெருக்கீங்கன்னா 4l plus 2. நோட் பண்ணீங்கம்மா. சரி, இதுல எலக்ட்ரான் 6, அப்போ இதுல கூடிய ஆர்பிட்டால் எவ்வளவு? p ல கூடிய ஆர்பிட்டால் இதுல பாதி, அப்ப 3. அப்ப அந்த 2 மட்டும் வராம எழுதிட்டா வேலை முடிஞ்சுச்சு. அப்ப அதுக்கான ஃபார்முலா நம்ம புக்ல NCERT ல மென்ஷன் பண்ணது, அதுவும் எழுதி வச்சுக்கீங்கம்மா. இந்த கொஸ்டின் இல்லைனாலும் அதுவும் நம்ம தெரிஞ்சா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் in subshell. அவ்வளவுதான். தமிழ்ல துணை கூட்டின் இடம்பெறும் அதிகபட்ச எலக்ட்ரான்களா ஆர்பிட்டால்களா?
வெரி அவ்வளவுதான், சிம்பிள் தான். இதெல்லாம் நம்ம கிளாஸ்லயே எழுதி போட்டிருப்பேன், இருந்தாலும் இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் கிளாஸ்லயும் டக்குன்னு எழுதி வச்சிடலாம். 2l + 1 2l + 1 எல்ங்கிறது அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் இல்லையா, ஆங்குலர் குவாண்டம் நம்பர் எது சொன்னாலும் ஓகே தான். ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர். சாரி, அடுத்து போலாமா? அடுத்தது, the shell of atom contains a maximum number of dash electrons. electrons கேட்டிருக்கோம். electrons ஃபார்முலா 2 × ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள 2l + 1 னு சொல்லலாம். உள்ள வச்சு பெருக்குனீங்கன்னா 4l + 2 னு போகும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸ்டூடண்ட் சொன்னாங்க. வெரி குட் மா. ஆன்சர் ஆப்ஷன் 2. வெரி குட். அடுத்தது 10th क्वेश्चन. when an electron move from higher energy level to lower energy level, so மேல இருந்து higher energy level கீழ வரப்போ lower energy level, அப்ப கீழ வரப்போ மேல போறப்ப எடுத்துட்டு போச்சு, அப்ப கீழ வரப்ப என்ன பண்ணும்? கொடுத்துட்டு போகும். அவ்வளவுதான். வீட்டை விட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கே வரப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இருக்கிற காசை செலவு பண்ணிருப்போம், யாருக்கும் கொடுத்துருப்போம். அதுதான். அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, எமிட்டட், வெளியேற்றப்பட்டது. The centripetal force required for the motion electron around the nucleus is provided by, ஓகேவா, இட்ஸ் ப்ரொவைடட் பை, நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்படி சுத்திட்டு இருக்க விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஓகேவா? கவனிங்கம்மா, இதுதான் அந்த சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நியூக்ளியஸ், சரியா, உட்கரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு எலக்ட்ரான் நேரம் வந்து நமக்கு ரவுண்டா எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. சரி, இதுதான் சென்டர்ல உட்கரு அப்படின்னா நமக்கு எலக்ட்ரான் என்னது இப்படி சுத்திட்டு வரும். பாயிண்ட் புரியுதா இல்லையா? இப்படி நம்ம சுத்திட்டு வரும். இதுதான் விஷயம். ஆக்சுவலா வட்டப்பாதை கிடையாது, பட் இருந்தாலும் என்னது இப்படிதான் சுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த எலக்ட்ரானும், இது எலக்ட்ரான், இந்த வாட்டர் பாட்டில் மூடி வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? புரோட்டான், இல்லையா, உட்கரு, நியூக்ளியஸ் எடுத்துக்கலாம். இவன் ரெண்டு பேர், இப்ப இந்த எலக்ட்ரான் இவனை விட்டு தூரம் போகாம இருக்கிறதோ இல்ல ரொம்ப உள்ளே வந்துடாது, தூரமும் போகாது உள்ளே வந்துடாது. ஸோ சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும், மைய நோக்கு விசையும் மைய விலக்கு விசையும் சமமா இருக்கும் பட்சத்துல என்ன ஆகும்? இந்த ஒரு வட்டப்பாதை ஏற்படுத்தும். கரெக்டானே? மைய விலக்கு விசை சென்ட்ரிஃபியூகல் அதிகமா இருந்தா வெளியே போயிடும், சென்ட்ரிபெடல் மைய நோக்கு விசை அதிகமா இருந்தா உள்ள வந்துடும். ஸோ ரெண்டு சமமா இருக்கிறப்ப என்ன ஆயிட்டு இருக்கும்? இப்படி அழகா சுத்திட்டு இருக்கும். பாயிண்ட் புரியுதா இல்லையா? அதனால ஆல்ரெடி நான் நடத்திட்டோம். இப்படி சுத்திட்டு வர்றதுக்கு மெயின் ரீசன், இந்த எலக்ட்ரான் என்ன சார்ஜ்? மைனஸ் சார்ஜ். இது பிளஸ் சார்ஜ். மைனஸ் சார்ஜ் எஸ் சார் என்ன இருப்பீங்களா? ரைட், சொல்லல. இது எப்படி இருக்கிறது? ரைட், இப்படி இருக்குன்னா இதுக்கும் நமக்கு என்ன பண்ணும்? அட்ராக்ட் ஆகும், பட் அந்த அளவுக்கு உள்ள இழுத்துறாது. ஸோ அதனால அழகா சுத்திட்டு இருக்கு. ஸோ இது மெயின்டைன் பண்றதுக்கான இது பிளஸ், இது மைனஸ். பிளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், நிலைமின்னியல் விசை, நிலைமின்னியல் விசை, நிலைமின்னியல் விசை. மின்னோட்டங்கள் இருக்கனால இது மின். அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. அப்ப இந்த கேள்விக்கான பதில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், மின்னியல் விசை, நிலைமின்னியல் விசை. ஆன்சர் ஆப்ஷன். அடுத்த கேள்வி வேணுமா? During transition an electron orbits higher energy level to lower energy level. அதே क्वेश्चन ரிப்பீட் ஆயிருக்கு போல. சரி, higher energy இருந்து lower energy வந்து என்ன ஆகும்? ரேடியேட்டட், கதிர்வீச்சு. தமிழ் கதிர்வீச்சுன்னா ஒண்ணு இல்லமா, ஒரு பொருள் கதிர்வீச்சு அடையுதுன்னா அது வந்து என்ன வெளியேறுதுன்னா ஆற்றல் வெளியேறுதுன்னு அர்த்தம். ஓ ஆமா, சாய்ஸ்ல மாத்திருக்காங்க. அப்பா ஓகே, சாய்ஸ்ல மாத்திருக்காங்க. வெளியேற்றப்படுதுன்னு டேட்டா தரல, அதுக்கு பதிலா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியேட்டட்னு கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டட்னா கதிர்வீச்சு. கதிர்வீச்சுனா வெளியே வருதுன்னு அர்த்தம். ஆற்றல் வெளியே வருது, மேல இருந்து கீழே வரப்போ ஆற்றல் வெளியே வரும். அப்ப கதிர்வீச்சுனா என்னது? கதிர்வீச்சுக்கு இன்டைரக்ட் இன்னொரு மீனிங் என்னது? ஆற்றல் வெளியேற்றம். ஓகேவா? அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்படியும் கொடுக்கலாம். சாய்ஸ்ல வேற கொடுத்திருக்காங்க, ஒரே கேள்வி இல்ல, சாய்ஸ் உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்தது நோட் பண்ணிங்க. பண்றது கேள்வி கதிர்வீச்சுல நீங்க அது கதிர்வீச்சுக்கு நீங்க எழுதியே வச்சுக்கணும். கதிர்வீச்சுக்கு கேள்வித்தாளில் ஆற்றல் வெளியேற்றம் என்றும் கொடுக்கலாம்.
The another word replace the radiation is by என்ன சொல்றது release of energy நம்ம எழுதிக்கலாம். release of energyங்கிறது radiatedங்கிற வேர்டுக்கு பதிலா நம்ம கொடுக்கலாம். சிம்பிளா சொன்னா என்னது release of energy is also denoted by radiation. Release of energy is also denoted by radiation. ரேடியேஷன்னாலும் இந்த இடத்துல ரிலீஸ் ஆஃப் எனர்ஜினாலும் ஒரே மீனிங் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா எக்ஸாக்ட் மீனிங் கிடையாது, எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அடுத்தது ரேடியஸ் ஆஃப் போர் ஆர்பிட். போரின் சுற்றுப்பாதையின் ஆரம்னு கேட்டிருக்காங்க. முடிஞ்சா ஆரத்துக்கான ஃபார்முலா ஈஸி சொல்லிடலாம். என்ன 0.529 into n squared divided by z into Armstrong. இதுல ஆரும் முதன்மை குவாண்டம் நம்பர் எடுத்துக்கங்க. r equal to r directly proportional to n square. அதாவது ஆரம்ங்கிறது நேர்த்தகவுல இருக்கும். எதுக்கு? முதன்மை குவாண்டம் எண்ணுக்கு, அதோட இருமடிக்கு சதுரத்துக்கு. ஸ்கொயர் தானே, ஸ்கொயரோட முதன்மை குவாண்டம் எண் ஸ்கொயருக்கு, இதோட சதுரத்துக்கு நேர்த்தகவுல இருக்கும். அப்ப எது கொடுத்திருக்காங்க? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். முதன்மை குவாண்டம் எண்ணிற்கு சதுரத்திற்கு நேர் விகிதாசாரம். சதுரம்னா இந்த 2 தான் நம்ம என்ன சொல்லிருக்காங்க? சதுரம்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா இது இங்கிலீஷ் வேர்டு ஸ்கொயர். பட் உங்களுக்கு இருமடின்னு கொடுத்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். பட் அப்படியே மொழிபெயர்த்தாங்கன்னா சதுரமும் கொடுக்கலாம். எழுதி வச்சுங்க. தமிழ் மீடியம் பசங்க இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதி வச்சுங்க. ஓகேவா? பதினாலாவது கேள்வி. Which among the following is not for electro-Bose atom? எது வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறல எது சரி கிடையாது. போஸ் சுற்றுப்பாதையின் எலக்ட்ரான் பின்வர்கள் எது சரியானது அல்ல. அப்ப எது சரின்னு தெரிஞ்சிச்சுன்னா சரியானது இல்லைன்னு தூக்கிடலாம். Electrostatic force between the nucleus and the electrons is provided by the centripetal force. கருவுக்கும் நடுவுக்கும் கருவுக்கும் எலக்ட்ரானுக்கும் இடையே உள்ள மின்னியல் விசை தேவையான மைய விலக்கு விசையை வழங்குகிறது. கரெக்டானே? மைய விலக்கு விசை, மைய நோக்கு விசை, சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் கொடுக்கிறது யார் தான்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது, ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h/2π தானே. எலக்ட்ரானிக் கோண உந்தம் என்கிறது h/2π இன் ஒருங்கிணைந்த பெருக்கல் பண்ணல் தானே, நம்ம ஆல்ரெடி பார்த்ததா. இதுவும் நமக்கு என்னதான்? சரியான கூற்று. எனர்ஜி ஆஃப் த அப்சர்வ்டு டூரிங் த டிரான்சிஷன் எலக்ட்ரான் ஃப்ரம் ஹையர் டு லோவர். நல்லா புரிஞ்சுக்கமா, ஹையர் டு லோவர் வரப்போ எனர்ஜி அப்சர்வ் பண்ணுங்கிறாங்க. இப்ப தானே பார்த்தோம் ரேடியேட்டட், வெளியேற்றும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. தப்பு. Energy is released or radiated during the transition of electron from high energy to lower energy. எலக்ட்ரான் உயரத்திலிருந்து கீழ் சுற்றுப்பாதைக்கு மாறும்போது ஆற்றல் வெளியேற்றப்படுகிறது, இல்லையா கதிர்வீச்சுக்கு உட்படுகிறது. இது சரியானது அல்ல. இது ராங் ஸ்டேட்மெண்ட். அப்ப தூக்கிடலாம். இது ஆன்சர். ரேடியஸ் ஆஃப் போர்ஸ் ஆர்பிட் இப்பதான் பார்த்த क्वेश्चन தான். இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். கரெக்டானே? போரின் சுற்றுப்பாதைங்கிறது போரின் சுற்றுப்பாதை ஆரம்பித்து முதன்மை குவாண்டம் எண்ணிற்கு சதுரத்துக்கு நேர்த்தகவில் உள்ளது. சரிதானே? இப்பதான் பார்த்து வந்தோம். இதுவும் சரியான கூற்று. அப்ப ஆன்சர் ஆப்ஷன். வெரி வெரி குட். ஆன்சர் பண்ணணும். அடுத்த கேள்வி போலாமா? நோட் பண்ணிக்கமா. சொன்னா அடுத்த கேள்வி போலாம். ரைட். அது கேள்வி மடி ஸ்டேட்மெண்ட் தான். போர் ஆட்டம் மாடல் அஸ்யூம்ஸ். போர் ஆட்டம் வந்து என்னென்ன சொல்லுது, என்னத்த கருது, எது அஸ்யூம்னா என்னது, கிவிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் சம்திங், அந்த மாதிரி. The nucleus is infinite mass and is at rest. கரு எல்லையற்ற நிறை கொண்டது மற்றும் ஓய்வில் உள்ளது. இதுல இன்ஃபினிட்டி மாஸ், எல்லையற்ற நிறைன்னு கேட்டீங்கன்னா அந்த சென்டர்ல கூடிய அந்த கருவோட நிறைங்கிறது எக்ஸாக்டா நமக்கு தெரியாது. சார் 1.67 into 10 to the power minus 27 கிலோகிராம் சொல்லி கொடுத்தீங்களேடா, அது எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. எக்ஸாக்டா நமக்கு தெரியாது. அதனால அது இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. இஸ் அட் ரெஸ்ட், அதுவும் ஓய்வில் இருக்கும் பட்சத்துல. நல்லா பாருங்க, எலக்ட்ரான் தான் சுத்திட்டு இருக்கும், புரோட்டான் நடுவில் இருக்கும், எலக்ட்ரான் என்ன பண்ணிட்டு இருக்கும்? சுத்திட்டு இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அணு சொல்றது சரி, போர் சொல்லக்கூடிய ஒண்ணுதான். அடுத்தது, எலக்ட்ரான் இஸ் குவான்டிசைஸ்ட் ஆர்பிட்டல் will not radiate the energy. நல்லா புரிஞ்சுக்கமா, எலக்ட்ரான் இந்த இடத்துல அதோட வட்டப்பாதையில இருந்துச்சுன்னா, கேள்வி நல்லா புரிஞ்சுக்கமா, அதோட வட்டப்பாதையில அது இருக்கும் பட்சத்துல ஆற்றலை வெளியேற்றாது. அதானே?
ஒருவேளை மேல இருந்து கீழே வந்தாதான் ஆற்றல் வெளியேறும். மத்தபடி அவன் இடத்துல இருந்துகிட்டு ஆற்றல் கொடுக்க மாட்டான். வீட்டுக்குள்ள இருந்துட்டு எவனாவது காசு கொடுப்பானா? அந்த கதை தான். செகண்ட் ஆப்ஷன் என்னது? ரைட் தான். எலக்ட்ரான் இஸ் குவான்டிசைஸ்டு. ஒரு இடத்துல இருக்கும் பட்சத்துல அந்த ஆர்பிட்டார்ல குவான்டிசைஸ்டு அங்கேயே நிலையா இருக்கு அப்படின்னா எந்த வகையிலும் ஆற்றலை வெளியேற்றாது. சோ இதுவும் போர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். போர் மாடல் கீழே வரக்கூடிய ஒண்ணுதான். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். நல்லா புரிஞ்சுக்கணுமா? நம்ம மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவு? யாராவது சொல்ல முடியுமா? மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கிலோகிராம் மட்டும் சொல்லிடுறீங்க. 1 × 10⁻³ கிலோகிராம். நாங்க என்னன்னா ஸ்கூல் படிக்கிறப்போ சார் கொஸ்டின் கேட்பாரு, ஆன்சர் தெரியலன்னா சைலண்டா இருந்துருது. எல்லாம் சொல்லி முடிக்கிறப்ப கடைசி வார்த்தை தெரியும்ல, அப்படிதான் சார் அப்படின்றது. சார் பார்த்தோன்னா ஓ இவன் ஆன்சர் பண்ணிட்டான் போல அப்படின்னு விட்டுருவாரு. அதே ட்ரிக் இங்க யூஸ் பண்றது. ஓகே, ஆனா இங்க நான் என்ன பண்றது, நான் வாய்ஸ் ரெகனைசேஷன் ஆயிடும். அதனால ஃபுல்லா சொல்லுங்க. 9.1 × 10⁻³ கிலோகிராம். அது எலக்ட்ரான் நிறை. மாத்தி சொல்லுங்களேன். மாத்தி சொல்லுவீங்களா யாராவது? சொல்ல முடியாது தானே. அப்போ எலக்ட்ரான் நிறை மாறாமல் இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் 3. இல்ல அது கூட இல்ல, இன்னும் பாத்திரலாம். இதுவும் போர் சொல்றதுதான். மேலே உள்ள அனைத்து நிபந்தனைகளும். ஆமா, முத நிபந்தனையும் போர் சொன்னதான், ரெண்டாவதும் போர் சொன்னதான், மூணாவது போர் சொன்னதான், நாலாவது போர் சொன்னதான். அப்போ முத 3 + 4வது எல்லாமே போர் சொல்லக்கூடிய மாறுகள் தான். சரியா? எல்லாம் போர் தானே. அப்ப ஆன்சர் ஆப்ஷன். வெரி குட். அடுத்தது the energy of hydrogen atom is in the ground state is -13.6. first state தான் ground state. அதோட எனர்ஜி -13.6 எலக்ட்ரான் எல்லாருக்கும் தெரியும். எனர்ஜி ஆஃப் ஹீலியம் அயான் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். தரைநிலையில் ஹைட்ரஜன் அணுவில் ஆற்றல் -13.6, அதாவது n = 1ல. முதல் உற்சாக நிலைன்னா எந்த இடம் வரும்? n = 2. இப்பதான் எடுத்து வந்தேன். அதுல ஹீலியம் அயானின் அயானே கொடுத்துறாங்க. நான் தமிழ்ல இந்த அயான் இல்லம்மா, இது அயனிக். ஹீலியம் அயனின் ஆற்றல் எவ்வளவாக இருக்கும் அப்படிதான் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எனர்ஜிக்கான ஃபார்முலா எனிஒன்? நீங்களே சொல்லிட்டா பரவாயில்ல, பேர் சொல்லுவேன். எனர்ஜிக்கான ஃபார்முலா என்னம்மா எல்லாம் சைலண்டாவே இருக்கீங்க? 13.6 × Z² / n². என்ன இவ்வளவு நல்லா இருக்கு? என்ன வரும்? எலக்ட்ரான் வோல்ட்டா ஜூலா? எலக்ட்ரான் வோல்ட். சரி, நெக்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம், யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஒரு எலக்ட்ரான் வோல்ட்ங்கிறது எவ்வளவு ஜூலுக்கு சமம்? ஜூலுக்கு 1.6 × 10⁻19 ஜூல். வெரி வெரி குட். ஓகே, அப்ப ஆன்சர் பண்றீங்க. 2க்கு 4 கொஸ்டின்ல ஏதாவது ஒண்ணு போயிடுது. 4ல 2 ஏதாவது சொல்லாம போறீங்க. பட் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா புஷ் பண்றீங்க. ஐ அப்ரிஷியேட் தட். சரி, இப்ப இதுல ஃபார்முலா போடலாமா? இசட்டோட வேல்யூ, ஹீலியம் கொடுத்திருக்காங்க. ஹீலியத்தோட அட்டாக் நம்பர் என்னமா? 2. அப்ப Z2 ன்னு தெரிஞ்சிச்சு. எத்தனாவது ஆற்றல் மட்டம் பத்தி பேசிட்டு இருக்காங்கம்மா அவங்க? n = 2. இந்த உற்சாக நிலை கிளர்ச்சி நிலைனா அடுத்த நிலைன்னு அர்த்தம். சோ n = 2. அப்ப -13.6 × Z², 2² divided by 2² cancel. அப்ப எலக்ட்ரான் வோல்ட் 2² cancel 4 தான வரும். அப்ப -13.6 எலக்ட்ரான் வோல்ட் ஹீலியத்துக்கு. ஓகேவா? அப்ப ஆன்சர் ஆப்ஷன் உற்சாக நிலை கிளர்ச்சி நிலைதான். கிளர்ச்சி நிலைதான். இப்ப ஒண்ணு நம்ம கிளர்ச்சி அடைஞ்சிட்டான், அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டான். உற்சாகமா இருக்கானா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டான். அதான் அவங்க மீன் பண்றாங்க. எக்ஸைட் ஆகுறான். சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. இப்போ ஸ்கூல்ல எக்ஸைட் ஆனா டேபிள் மேல எந்திரிச்சு குதிப்பீங்கல்ல, மேக்ஸ் சார் வரலைன்னா, அதெல்லாம் எக்ஸைட்டட் தானே, உற்சாக நிலை தானே. அதே மீனிங் தான். எலக்ட்ரான் என்ன பண்ணும்? அடுத்த லெவலுக்கு எந்திரிச்சு குதிக்கும். சரியா? குதிச்சதே இல்லைன்னு போய் சொல்லக்கூடாது. சரியா? கண்டிப்பா குதிச்சிருப்பீங்க, ஏதாவது டஸ்ட்பினை உடைச்சிருப்பீங்க, பிடி சார்ட்ட அடி வாங்கியிருப்பீங்க. ஓகேவா? ஏன்னா உங்க சார் வாங்கியிருக்காரு, அதனால. இல்ல நான்லாம் வாங்கியிருக்கேன். சரியா? அது பசங்களோட சண்டை போட்டு அப்படியே போய் டஸ்ட்பின்ல விழுந்து பிடி சார்லாம் ஸ்டோர் ரூம்ல விட்டு மறக்க முடியாத நாள் ஆக்கிட்டாரு வரலாறுலயே. அந்த மாதிரிலாம் ஆகும். ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறப்போ டஸ்ட்பின் எல்லாம் பார்க்க முடியுமா சார் அப்படின்னு சொன்னதுதான் அந்த அடி, வேற ஒன்றும் கிடையாது.
சரிங்களா? அப்பதான் அடுத்த டைம் நம்ம இதெல்லாம் பண்ண மாட்டோம். இதெல்லாம் ஒரு உற்சாக நிலை தானே. அந்த அதே மீனிங்ல ஒரு எலக்ட்ரானும் இருக்கும். என்னங்கம்மா? சரி இல்லையா, நோட் பண்ணலையா? நோட் பண்ணிக்கமா. ஒரு நிமிஷம் நோட் பண்ண தெரியும். இந்த நோட்ஸ் ரைட், நோட் பண்ணியாச்சாமா? அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் டு போர்ஸ் தியரி. போரின் கோட்பாடு தொடர்பான சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கும். மறுபடியும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் இதுல போட்டு ஒன்னு போடுங்க. The electron moves around the nucleus certain circular stable orbital without emitting radiation. கரெக்ட் தானே? சுத்திட்டு இருக்கப்ப எந்த வகையான கதிர்வீச்சு ஏற்படுத்தாது. கரெக்ட் தானே? எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கான், அவன் சுத்திட்டு இருக்கப்ப எந்த வகையான ரேடியேஷன் வராது அப்படிங்கிறது சரிதான். போர் சொல்லக்கூடிய கூற்றுதான். எலக்ட்ரான் உமிழாமல் சில நிலையான சுற்றுப்பாதையில் கருவை சுற்றி நகர்கிறது. ஆமா, கொஞ்சம் இதுல மாத்திட்டாங்க. எலக்ட்ரான்கள் கதிர்வீச்சுகளை உமிழாமல், இந்த கதிர்வீச்சு இங்க வரணுமா? எலக்ட்ரான்கள் கதிர்வீச்சுகளை உமிழாமல் அப்படிங்கிறப்போ எதுவுமே இங்க பாருங்க, மேல இருந்து கீழே வரப்பு மட்டும் தான் உமிழும். அவன் பாட்டுல அவன் சுத்திட்டு இருக்கான் அப்படின்னா அவன் எக்ஸைட்டட் ஆகல. பாயிண்ட் புரியுதா இல்லையா? அதுதான் இங்க விஷயம். ஓகேவா? சோ அவன் பாட்டுல அவன் விஷயம் இருக்கானா நார்மலான ஒரு ஆள். சோ எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கானா எக்கானலி எனர்ஜி ரிலீஸ் பண்ண மாட்டான். ஓகேவா? The angular momentum of electrons in Bohr orbit always remains constant. Bohr சுற்றுப்பாதையில் எலக்ட்ரான்கள் கோண உந்தம் எப்போதும் மாறாது. நல்லா புரிஞ்சுங்க. எலக்ட்ரான் வந்து வேகமா சுத்திட்டு இருக்கானா இதுதான் நல்ல உட்கரு அப்படிங்கிற பட்சத்துல இங்க என்ன ஸ்பீடோ அதே ஸ்பீடு தான். ஸ்பீடு கூடுறதோ குறையதோ கிடையாது. இது பஸ் ஸ்டாப் கிடையாது, இல்ல ஒரு கவர்மெண்ட் பஸ் இல்ல முன்னாடி பின்னாடி ஸ்பீடு மாறி போறதுக்கு. இது எலக்ட்ரான். எலக்ட்ரான் தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அதனால அவன் சுத்திட்டு வந்துட்டே இருப்பான். அவன் ஸ்பீடு கான்ஸ்டன்ட் தான், எப்போதும் மாறாம தான் இருக்கும். இந்த இடத்துல ஸ்பீடுங்கிற விட நம்ம என்ன சொல்லலாம், கோண உந்தம். கோண உந்தத்துக்கு ஃபார்முலாவே என்னமா, L equal to h by 2 pi. ஓகே, இன்னொன்னு MVR ஒண்ணு இருக்குல்ல, அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். MVR னு சொல்லக்கூடியது. So angular momentum of first orbital less than of third Bose orbit. முதல் சுற்றுப்பாதையிலோட கோண உந்தம் மூன்றாவது போர் சுற்றுப்பாதையை விட குறைவானதுன்னு கொடுக்குறாங்க. யோசிச்சு பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? angular momentum in first orbital less than of third orbital. எல்லுக்கு ஃபார்முலா என்னமா நம்ம கொடுத்துருக்கோம்? NH by 2 pi. அவன் என்ன கொடுத்துருக்கான்? ஃபர்ஸ்ட் ஆர்பிட் அப்படிங்கிறப்போ n equal to 1, அது h by 2 pi. n equal to third னா 3h by 2 pi. The angular momentum of in first orbital is less than of third orbital. ஆமா, third orbital தான் அதிகமா இருக்கு. முதல் சுற்றுப்பாதையில் உள்ள கோண உந்தம் மூன்றாவது சுற்றுப்பாதையை விட குறைவு. ஏன்னா முதலுக்கு வெறும் h by 2 pi, மூணாவதுக்கு 3h by 2 pi. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். அப்போ ஆல் ஆர் கரெக்ட். அனைத்து கூற்றுகளும் போர் படி இது சரியான கூற்றுகளே. ஆன்சர் ஆப்ஷன் 4. ஏதாவது குழப்பம் இருக்கா? நோட் பண்ணிக்கமா. ஒரு நிமிஷம்.
Right. 18வது கேள்வி. What is the energy of electron revolving third expressed in electron volt? ஈஸியா போட்டுடலாமா? எலக்ட்ரான் வோல்ட்டில் வெளிப்படுத்தப்படும் மூன்றாவது சுற்றுப்பாதையில் சுற்றும் எலக்ட்ரானின் ஆற்றல். ஆற்றலுக்கான ஃபார்முலா Z2. இதுல நமக்கு ஏதாவது கொடுத்திருக்காங்களா? எதுவுமே தரலாமா? What is the energy of electron revolving third expressed? அப்ப நம்ம இவனே எடுத்துக்கலாம், யார? ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். அப்போ 1 ஸ்கொயர் Z2 இடத்துல 1 ஸ்கொயர் டிவைடட் பை third ஆர்பிட்டல்ங்கிறப்போ Z2 by n ஸ்கொயர்ங்கிறப்போ 3 ஸ்கொயர் 9 வரும் minus 13.6 divided by 9. இதை நம்ம கேன்சல் பண்றப்போ 1 பேலன்ஸ் 4 பேலன்ஸ் 4 7 கரெக்டா வருதா? 1.7 இல்ல சாரி 5 1.51 something 1.5 balance 1.51 electron volt something அப்படிதான் கிடைக்குது. 1.51 என்னமா அதான் எழுதி போட்டேன். ரைட், இதை நம்ம பிளஸ்ன்னு மாத்தினா கூட, ஏன்னா இது நம்ம கைனடிக் எனர்ஜின்னு எடுத்துட்டா கூட பிளஸ்ல வரும் ஆன்சர். 1.51 எலக்ட்ரான் வோல்ட்ங்கிறது கைனடிக் எனர்ஜியா மாத்திரப்ப நமக்கு பிளஸ்ல வரும். பட் ஆனா இங்க சாய்ஸ்ல எதுவும் மெர்ஜ் ஆகலையே. அதுதான் இருக்கும். ஆமா அப்படிதான் இருக்கும். இல்லைன்னா வேற எந்த சாய்ஸும் மெர்ஜ் ஆகல. ஆமா ஃபர்ஸ்ட் தான் இதுதான் மாத்தி டைப் பண்ணிருப்பாங்க போல. இது +4 மார்க் கிரேஸ் மார்க் எடுத்துக்கோங்க. இதுல என்ன வரணும்? 1.51 எலக்ட்ரான் வோல்ட் வரும். 1.51 எலக்ட்ரான் வோல்ட் வரும். தப்பு. ஆமா டைப்பிங் எரர் மாதிரி. சாரி, நோட் பண்ணிக்கமா. அடுத்து போலாமா? இல்லை தப்பு. Right. In Bohr model of hydrogen atom, the energy of electron in lower orbital, கீழே lower orbital, மேல higher orbital, அதுக்கு மேல higher orbital. So lower கீழே வர வர எனர்ஜி கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா? கம்மியான எலக்ட்ரான் இருக்கும். கம்மியான எலக்ட்ரான் இருக்குன்னா கம்மியான எனர்ஜி தான் இருக்கும், மினிமம் எனர்ஜி. அதான் ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டார்ட் பண்றப்ப கேட்டிருப்பேன். ஸோ குறைந்த ஆற்றல், அதாவது n = 1க்கு கம்மியான ஆற்றல் இருக்குமா, அதை விட n = 2க்கு ஆற்றல் அதிகமா இருக்கும், அதை விட n = 3க்கு ஆற்றல் அதிகமா இருக்கும், அதை விட n = 4. ஏன்னா எலக்ட்ரான் கூடிட்டே போகுதுல, எலக்ட்ரான் கூடிட்டே போகுதுன்னா ஆற்றல்களும் கூடிக்கிட்டே தான் போகும். அடுத்த கேள்வி. Angular momentum of the electron in n orbital is 3.1710 joule. Find n value. n சுற்றுப்பாதையில் எலக்ட்ரான்கள் கோண உந்தம் கொடுத்துட்டான், என்ன கண்டுபிடிங்கிறாங்க. அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? L = nh divided by 2pi. L ஓட வேல்யூ 3.7 × 10. அதானே கொடுத்துருக்காங்க, வேற கொடுக்கலையே. ரைட், n வேல்யூ கேட்டுக்கா n வச்சுக்கிறேன். h ஓட வேல்யூ அந்த பக்கம் டிவைட்ல கொண்டு போயிடுறேன், 2pi ஓட வேல்யூ பெருக்கல்ல கொண்டு போயிடுறேன். ஸோ ஃபுல்லா எழுதுனா 2 × 3.14 × 3.17 × 10 divided by 6.6 × 10⁻⁻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 
31. Sorry, 34. இது ரெண்டையும் பெருக்குனா 6 பாயிண்ட் சம்திங் தானே வரும். ஸோ இதுவும் கேன்சல். பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கு 3.17. நிறைய பெரிய வேல்யூ வருதேம்மா, பெரிய வேல்யூ வருது. எல்லோட வேல்யூ கரெக்டாக தான் கொடுத்துருக்கானா? டைப்பிங் எரரா? கேள்வி டைப்பிங் எரரான்னு பார்த்துக்கிறேன். ஆமாம், டைப்பிங் எரர்மா. 3.7 10 to the power minus 34 மா கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்தது. -34 மா கொஸ்டின் மாத்திக்கமா. ஸோ இதுக்கு +4 மார்க் கிரேஸ் மார்க்மா, இதுக்கு +4 மார்க் கிரேஸ் மார்க். ஓகேவா? ஓகே, அப்படின்னு பார்த்தோம்னா 3.17 இதுல என்ன போறோம் -34 கேன்சல் ஆகும். 3.17 வருது. இதுதான் n வேல்யூ. அப்ப அப்ராக்ஸா வைக்கிறப்ப என்ன வரலாம்? n equal to 3. ரைட்டா? ஆன்சர் ஆப்ஷன் 3 மா. யாருக்காவது புரிய திருப்பி சொல்லணுமா? கிளியரா இருக்கா? புரியலையா? சொல்லட்டா? அடுத்த கேள்வி போலாமா? ஈஸி தானே, சொல்லட்டா? எஸ் சார் நோ சொல்லிடலாமா? நம்ம கேள்வியில கோண உந்தம் கொடுத்துருக்காங்கம்மா, தப்பா கொடுத்துருக்காங்க, அதை மாத்திக்கங்க. 3.17 into 10 to the power minus 34 ஜூல் செகண்ட் கொடுத்துருக்காங்க. இதான் கொஸ்டின் கொடுத்தது. ஆக்சுவலா கோண உந்தம் ஆங்குலர் மொமெண்டம் இதான் கொடுத்துருக்காங்க. n தான் இது கேட்டிருக்காங்க. இதுதான் கிவன்ல நமக்கு தெரிஞ்ச டேட்டா. இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஃபார்முலா? L equal to NH divided by 2pi. n மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. அப்ப L into 2pi into divided by வேற என்ன இருக்கு? டிவைட் பை h வந்துரும். L ஓட வேல்யூ 3.17 into 10 to the power minus 34 into 2 into 3.14 into divided by h ல என்ன வரும்? 6.6 into 10 to the power minus 34 joule second equal to n minus 34. Minus 34 cancel. 2 into 3.14 something 66 னு வச்சா கூட இதுவும் cancel. அப்புறம் நம்ம என்ன மட்டும் பண்ண வேண்டியது இருக்கும்? n ஓட வேல்யூ 3.17 மட்டும் நம்ம எடுத்தோம்னா இது அப்ராக்சிமேட்டா மாத்தணும்னா n equal to என்ன சொல்லலாம்? வெறும் -3 னு மட்டும் சொல்லலாம். புரிஞ்சிச்சா இல்லையா? இந்த 2 into 3.17 என்ன 6.6 தானே. அப்ப டேட்டா என்ன பண்ணிக்கலாம்? இது கேன்சல் பண்ணிக்கலாம். 6.6 கிடையாது, பட் 2 into 3 6, இதுவும் 6.6 னால டேட்டா நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேவா? இல்ல அதுவும் பெருக்கி போட்டு கேன்சல் பண்ணுமா? தேவையில்ல. நோட் பண்ணிக்கமா. ஆன்சர் ஆப்ஷன் 3. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு காட்டலாம். பட் எத்தனை ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு காட்டுறது? டக்கு டக்குனு மைண்ட்ல வச்சு கேன்சல் பண்ண வேணாமா? அப்புறம் எப்படி இதே மாதிரி போனா எப்படி? நோட் பண்ணீங்க? நோட் பண்ணிட்டுமா? அந்த
முடிஞ்சாமா? ஈஸியான கேள்வி தானே? கஷ்டமா இருக்கா என்ன? கொஞ்சம் நம்ம இந்த பெருக்கெல்லாம் மைண்ட்ல வச்சு அடிங்க. ஏன்னா உட்காந்து 3.3 அப்படின்லாம் பெருகிட்டு இருக்க வேணாம். ஓகேவா? நமக்கு தெரியும் 2 into 3 சம்திங் 6 கீழே 6 ஸோ 6 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்ராக்ஸா நம்ம 3 மட்டும் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். 3 நம்ம ஃபுல்லா பண்றப்ப என்ன வந்துடும்? வெறுமனே 3.17 3 மாத்தி ஆன்சர் பண்ணிக்கலாம். சரியா? இதோட நமக்கு என்ன முடியுது? கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் முடியுது. அடுத்து பயோ பண்ணலாமா? இல்ல பிரேக் வேணுமா? 7:30 விட்டுலாம் இல்ல பிரேக்? இல்ல பிரேக் வேணுமா? ஓகே. பயோல 30 கொஸ்டின்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் கவர் பண்ணலாம். ஏன்னா நமக்கு இன்னைக்கு ஒரு 15 கொஸ்டின் முடிச்சா கூட ஓகே தானே. டெய்லி கொஸ்டின் அது இருக்குது நமக்கு நல்லது தானே. அதனால வீடியோ டேட் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க, அதை அனுப்புங்க. அப்படியே நான் ஃப்ரீயான ஒன்று உங்களுக்கு எல்லாம் சென்ட் பண்ணிடுறேன். பயோ பார்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா என்சிடி பைஹார்ட் பண்ணி தான் கொடுத்த நோட்ஸ் படிச்சிருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து எனக்கு ஆன்சர் பண்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பேன். கேள்வி கவனிக்கணும். பெண் எங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், gametophyte and sporophyte. Gametophyte and sporophyte are independent of each other in which of the following groups? Gametophyte மற்றும் sporophyte ஆகியவை பின்வரும் குழுக்களில் ஒன்றுக்கொன்று தன்னிச்சையாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல எந்த டவுட் இல்லையா? மேல என்ன இருக்கும்? இது இருக்கும், கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும். சோ அப்படிங்கிறப்போ நமக்கு ஸ்போரோஃபைட்டும் கேமெட்டோஃபைட்டும் பாதி பாதி ஸ்டேஜ்லயே இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஹிண்ட் எடுக்கலாம், இதை வச்சு நம்ம ஹிண்ட் எடுக்கலாம். ஸோ மொத்தம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டெரிடோஃபைட். வெரி வெரி குட் ஆன்சர் ஆப்ஷன். டிஃபிகல்ட்டா இருக்குன்னு நினைச்ச ப்ராப்ளம் அடிச்சிட்டீங்களே. இதுவே ஆன்சர் பண்றீங்கன்னா இப்ப எல்லாமே ஆன்சர் பண்ணிடுவீங்க. Which of the following regarding the Moses? மோசஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோசஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். They have a dominant and independent of the sporophyte ன்னு கொடுத்திருக்காங்க. கரெக்டா தப்பா? மோசஸை பொறுத்த வரைக்கும் ஸ்போரோஃபைட் ஷார்ட் லிவ்டு. கரெக்ட் தானே? அது ஸ்போரோஃபைட் டாமினன்டாமா? இல்ல, ஷார்ட் லிவ்டு. மோஸ் எதுல வருது? பிரயோஃபைட் தானே வருது. பிரயோஃபைட்ல 2n டாமினன்டா? 2n டாமினன்டா கிடையாது தானே. 2n வந்து ஜிம்னோஸ்போர்ம் ஆஞ்சியோஸ்போர்ம்ல டாமினன்ட். இதுலலாம் நமக்கு டாமினன்டே கிடையாது. அதனால பிரயோஃபைட்டுகள் எனக்கு ஸ்போரோஃபைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்போரோஃபைட் வந்து மேலாதிக்கம் செய்யறதோ இல்ல சுயாதீனமாக தன்னிச்சையாக அதுவே செயல்படுதோங்கிறத கண்டிப்பா கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? தவறு. தமிழ்ல என்ன வந்திருக்கு? பாசிகளை பற்றியா? இல்லம்மா, மோஸ்ட் தான் பாசிகள் வந்துருச்சு. மோஸ்கள் வேற, பாசிகள் வேற. ஓகேவா? பாசிகள் சரியா? மோஸ்கல்னு வரணும். தமிழ்ல மொழிபெயர்ப்பு மட்டும் மோஸ்கல்னு வரணும். அடுத்தது there are anthrozoids require water for fertilization. சரியா தப்பா? கரெக்ட் தானே? தண்ணி வேணும் தானே? தண்ணி இருந்தா தானே அந்த ஆந்த்ரோசோய்டு ஒரு இடத்துல இன்னொருக்கும் அவ்வளவு ஆன்சரே வந்துருச்சு. கரெக்ட் தானே கேட்டான்? இதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அவற்று ஆந்த்ரோசோய்டுகள் கருத்தரிப்பதற்கு தண்ணி தேவைப்படுகிறது. சரியான பதில். There are archegonia produce many eggs. கரெக்டா? அவற்றின் ஆர்ச்சிகோனியா பல முட்டைகளை உற்பத்தி செய்கிறது. அப்படிதானே? சரி நானே சொல்ற மாதிரி இருக்கு. அது ஆர்ச்சிகோனியா produce many eggs. ஒரு முட்டை தான். பட் இந்த ஃப்ரேம் எப்படி கரெக்டா வந்திருக்கும்னா, ஒரு முட்டை ஒரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உற்பத்தி ஆகும். மறுபடியும் அது போனதுக்கு அப்புறம் அடுத்த முட்டை. புரியுதா இல்லையா? ஒரு முட்டை ஒன்று உற்பத்தி ஆகும். அந்த முட்டை வந்து பாத்தீங்கன்னா கருத்தரிக்கலன்னா அந்த முட்டை வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சு போயிடும். எப்படி ஹியூமன்ஸ் மாதிரியே. மறுபடியும் அடுத்த கரு முட்டை. ஸோ ஒரு நேரத்துல ஒரு முட்டை, ஒரே ஒரு முட்டை தான் வாழ்நாள் ஃபுல்லா உற்பத்தி பண்ணாது. ஸோ ஒரு முட்டை தான், அது போனதுக்கு அப்புறம் அடுத்த முட்டை.
பல முட்டைகள் ஒரே நேரத்துல உற்பத்தி பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்ப பல முட்டைகள் உற்பத்தி வச்சுன்னா இதுவும் ஒரு ஆண் மாதிரி சமமாயிடும்ல. சோ ஆண்ல இருந்து பெண்ணை வேறுபடுத்துறது அந்த ஒற்றை தன்மை தான். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. சோ மெனி கிடையாது, சிங்கிள் எக். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? ராங் ஸ்டேட்மெண்ட். ஆந்த்ரோசைட்ஸ் ஆர் மல்டி ஃபிளஜலேட்டட். ஏகப்பட்ட ஃபிளஜலேட்டட் இருக்குன்னு கொடுக்குறாங்க. அவற்றின் ஆந்த்ரோசைட்களை வந்து பாத்தீங்கன்னா பன்முகத்தன்மை கொண்டது கிடையாது, பல கசையிலைகளை கொண்டது. தமிழ்ல கொஞ்சம் மொழிபெயர்ப்பு இது பண்ணிட்டாங்க. பல கசையிலைகளை கொண்டது. டைப் பண்ற வந்துருச்சு. பல கசையிலைகளை கொண்டது கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கமா. ஆந்த்ரோசைட்ஸை பொறுத்திருக்கும் கசையிலைகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இல்லம்மா பைஃபிளஜலேட்டட் இருக்காது. இருக்குமே, இரட்டை கசையில தானே பைஃபிளஜலேட்டட் ரெண்டு இருக்கும். இருக்காது கிடையாது. இருந்தா ஆண்னால அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. எடுத்து படிச்சு பாருங்க. ஆந்த்ரோசைட்ல வந்து பாத்தீங்கன்னா இரு கசையிலைகள் இருக்கும் மோஸ்கல்ல. நோட் பண்ணிக்கங்க. தப்புனா இந்த இடத்துல நம்ம திருத்திக்கிட்டோம். சோ பைஃபிளஜலேட்டட், மல்டிஃபிளஜலேட்டட் கிடையாது. மல்டிஃபிளஜலேட்டட் என்ன பாக்டீரியாவா? கிடையாது. சோ அதனால ஆன்சர் ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 நோட் பண்ணிக்கங்க. ஆப்ஷன் நம்பர் 2. தேர்ட் क्वेश्चन, அக்யூரன்ஸ் ஆஃப் ட்ரிப்ளாய்டு. ஓகே, இது நடத்தல. PN அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜிம்னோஸ்போம் ஆஞ்சியோஸ்போமோட ஸ்பெஷல் கேரக்டர். அது நடத்தக்கப்ப இந்த கேள்வி கேட்டுக்கலாம். சோ இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் 3. ஆன்சர் ஆப்ஷன் 3 எழுதிருந்தீங்கன்னா +4 மார்க் எடுத்துக்கங்க. நான் இந்த டாபிக் எனக்கு கவர் பண்ணல, பட் கொஞ்சம் ப்ரீவியஸாவே கேட்டுட்டோம். பிரயோஃபைட்டுகள்ல வராது, ஜிம்னோஸ்போம்கள்ல வராது, பாசில வராதுன்னா கண்டிப்பா ஆஞ்சியோஸ்போம்கள் தான் வரும். ஆஞ்சியோஸ்போம் பார்ப்போம். என்னன்னா ட்ரிபிள் ஃபியூஷன் சொல்லுவாங்க, இல்ல டபுள் ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவாங்க. இரட்டை கருவுதல், இல்லையா மும்மைய இணைவு, ட்ரிபிள் ஃபியூஷன். அதாவது 2n ஓட இன்னொரு n சேர்ந்து 3n மாறும். அது ட்ரிப்ளாய்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். அது ஆஞ்சியோஸ்போம் நான் 12th நடத்தணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. எழுதிருந்தீங்கன்னா +4 மார்க் எடுத்துக்கங்க. எழுதிருந்தா மட்டும். அடுத்த கேள்வி சிம்பிள் எக்ஸாம்பிள் பேஸ்ட் क्वेश्चन. சொல்லுங்க பார்க்கலாம். குளோரோஃபைட்டா எந்த பக்கம் கொடுத்துருக்காங்க? என்ன கரெக்டா கொடுத்துருக்காங்களா? இருங்க பார்க்கலாம். காராதான். குளோரோஃபைசியேன்னு கொடுத்துருக்கணும். குளோரோஃபைட்டான்னு கொடுத்துட்டான். குளோரோஃபைசியே, குளோரோஃபைட்டா அதாவது பாசி தாவரம் அந்த மீனிங்ல கொடுத்துருக்கான். சோ கரெக்ட் தான். அதுல வரக்கூடியது யாரு தான்? காரா. சோ கரெக்ட் தான். காரா, சாரான்னு சொல்லி விட்டு காரா இது ஓகே. லைகோப்சிடா என்னமா? செலாஜினலா ஈக்குசிட்டமா? செலாஜினலா. வெரி குட். செலாஜினலா. ஓகேவா? அடுத்தது ஃபீனோஃபைட்டான்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபீனோஃபைட்டான்னு சொல்றதை விட பேசியோஃபைட்டா, பேசியோஃபைசி தான் இவங்க என்ன கொடுத்துட்டாங்க? ஃபீனோஃபைட்டான்னு கொடுத்துட்டாங்க. பழுப்பு பாசி தான். எது பழுப்பு பாசி? எட்டோகார்பஸ். எட்டோகார்பஸ். இந்த வார்த்தைகளும் புதுசு தான். இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா பெட்டர் தான். அடுத்தது பீனோப்சிடா, ஈகுசெப்டம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம கடைசி அந்த 4 லைன்ல மட்டும் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? அதுல இருந்து கேட்டது. சோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு செகண்ட், செகண்ட் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்டு, தேர்ட் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட், ஃபோர்த் ஒன்னுக்கு ஃபர்ஸ்ட். எதுல வருது? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் 1. ஓகே, அது கொஞ்சம் தப்பான क्वेश्चन கிடையாது, பட் வேற மீனிங்ல கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன்ல மாத்திருக்காங்க. பேசியோ, பேசியோ ஃபைசிக்கு பதிலா பேசியோ பைட்டானே கொடுத்துட்டான் தாவரங்கிற மீனிங்னால. அடுத்து போலாமா? இது எக்ஸாம்பிள்ஸ் தான். இது பியூர் எக்ஸாம்பிள் தான். பட் நீட் கேட்கிறப்போ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் நீட்ல இன்னும் கொஞ்சம் சுலபமா தான் இருக்கும். குளோரோஃபைசி, பல்பு பாசி அப்படிதான் வரும். பட் ஆனா குளோரோபைசியன்னு கூட கொடுப்பாமா, ஏன்னா அவன் பச்சை பாசின்னு கொடுக்கணும் அவசியமே கிடையாது. குளோரோபைசியே அப்படிங்கிற வேர்டும் கொடுக்கலாம். Which of the following is correctly matched without exception regarding to the plant classification? தாவர வகைப்பாடு விதிவிலக்கு இல்லாமல் பின்வருவதில் எது சரியாக பொருந்துகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஏவா? ஏன்? நான் சொன்னேன்ல ஃபேமிலில இருக்கவங்க ஏ போட்டு பேசுவாங்கன்ட்டு. ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன்னு. ஃபேமிலி கிட்ட ஏ போட்டு பேசுவாங்க அப்படின்ட்டு. ஓஏ சி ஏ
ஃபேமிலி. கரெக்ட் தானே? குடும்பம் போய் ஏசி ஏஇன்னு தான் முடியும். ஏ அப்படின்னு ஃபேமிலிக்கு வந்து நம்ம உரிமையா கூப்பிடுவோம், நம்மள அப்படிதான் கூடுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஷார்ட்கட்டாவே. டிவிஷன் பைட்டா, பிரிவு பைட்டான்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க, பைட்டானாலே தாவரம் தானே, அந்த மீனிங் உங்களுக்கு இது புடிச்சிருக்கலாம். தாவரம் தானே பிரிவுன்னு பயன்படுத்துவோம். டிவிஷன் அடுத்த பேர் சொன்னால பிளான்ட் குட்டி குட்டியா டிவைட் பண்ண முடியும், ஷார்ட்கட்டே சொல்லியிருப்பேன். பிளான்ட் குட்டி குட்டியா டிவைட் பண்ண முடியும், இதுவும் கரெக்ட் தான். கிளாஸ் வந்து பிரயோப்சிடா கிடையாது, பிரயோப்சிடா கிடையாது, பிரயோ பிரயோ பிரயோஃபைட்டா. புரியுதா இல்லையாமா? என்ன மீனிங் கொடுத்துருக்காங்கன்ட்டு அம்மா இங்க நல்லா புரிஞ்சுக்கமா, மாத்திட்டேன் சாரி. இந்த இதெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரயோப்சிடான்னு கொடுத்துருக்காங்க. பிரயோஃபைட்டா, சிடாங்கிறது கிளாஸுக்கு வராது. இது வந்து என்னது? தவறு. ஜீனஸ் சொலானம் அம்முன்னு முடியும், சரிங்களா? சொலானம், ஓகேவா? பேந்தனம் இதெல்லாம் நமக்கு என்ன அம்முன்னு முடியும். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ரெண்டு. மூணாவது ஆப்ஷன் வகுப்புக்கு மட்டும் பிரயோப்சைட்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு, இது தவறான. நோட் பண்ணிக்கமா, கிளாஸ்க்கு அது வராது. நல்லா புரிஞ்சுக்கமா, கிளாஸ்ங்கிறது டிவிஷனுக்குள்ள வரணும். கிளாஸ்ங்கிறது டிவிஷனுக்குள்ள அப்படிங்கிறப்போ நம்ம இது நடத்திருப்போம். இது உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு டைம் கூட சொல்லித்தாங்க. நம்ம அந்த உதாரணத்துக்கு அடா அத ஏன் சிற்றன பேரு அப்படி தலையில ஓங்கி ஒரு கொட்டு கொட்டுனா சிற்றன வரும். சிற்றன பேரா? அப்புறம் எப்படி சிற்றன பேர் வந்துச்சு? ஓகேவா? சொலானம் டியூபரசம் பேர் கரெக்ட். அதுல சொலானங்கிறது பேரின பெயர், டியூபரஸ் சிற்றன பேர். மறக்கமா? இனிமேல மறக்க கூடாது. சரி, ஓகேமா, ரைட். திருத்தியாச்சுல்ல? மறுபடியும் சொல்லுங்க, நேர்லயே வந்து கூட்டிட்டு போயிடுறேன். அப்ப மறந்துடும், அப்ப மறக்காம இருக்கும். ரைட். கிளாஸ் இப்ப வகுப்புன்னு கொடுக்குறான்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிவிஷன் எடுத்துக்கலாம். ஆல்கேன்னு ஒரு இது எடுத்துக்கலாம். ஆல்கேங்கிறது ஒரு டிவிஷன், ஒரு பிரிவு. பாஸ்ங்கிறது ஒரு பிரிவு. அதுக்குள்ள வரக்கூடிய ஒரு கிளாஸ், 3 கிளாஸ். என்னென்ன கிளாஸ் நடத்திருந்தேன்? குளோரோ பைசியே, பேசியோ பைசியே, ரோடோ பைசியே. என்னென்ன முடியுது? என்னென்ன முடியுது? பைசியே, பைசியே, பைசியே. இதுதான் வகுப்பு. பாயிண்ட் புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையாமா? இந்த வகுப்புல முடியக்கூடிய பேர் எதெல்லாம் முடியணும்? பைசியேன்னு முடியணும். அதோட இந்த பிரயோப்சிடாவும் கிடையாது, அது பிரயோஃபைட், அது வேற. அது பேரும் தப்பு, இதுவும் தப்பு தான். பிரயோசைட்டுங்கிறது தப்பு தான், பிரயோசைட்டுங்கிறது தப்பு. சைடாங்கிறது முடியக்கூடாது. வகுப்பு எப்படி முடியணும்? சைட் சாரி பைசியேன்னு முடியணும். சம்டைம் நமக்கு என்னவா முடியும்னா சைடாவும் இருக்கு. அதர் பிளான்ஸ், இந்த பிளான்ஸ்க்கு ஓகே. அதர் பிளான்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா other plants it ends with suffix sida. இதை மட்டும் கொஞ்சம் கிளியரா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பைசியங்கிறதா சரியான ஆன்சர். பட் ஆனா சில பிற தாவரங்களுக்கு, some other plants, சில பிற தாவரங்களுக்கு பின்னொட்டு சொல் பின்னாடி வர சொல். பின்னொட்டு சொல் சிடா, இல்ல SITA, சிடா, SITA, சிடா என்றும் வரலாம், என்றும் வரும். சோ இது கரெக்ட் தான். வகுப்புக்கு பைசியவும் வரும், சிடாவும் வரும். அது பைசியங்கிற இடத்துல சொல்ற இடத்துல போத்திருக்க. ஆனா இங்க கேள்வி நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா பிரயோசைட்னு கொடுத்திருக்கான். சார் பிரயோசைட்டா, பிரயோசைட்டா நமக்கு ஒரு பிளான்டே கிடையாது. தப்புதான், சரியா? இருக்கா? பிரயோசிடானா இருக்கு, என்னன்னு இருக்கு? பிரயோஃபைட் இருக்கு. அந்த பிரயோஃபைட்ங்கிறது ஒரு பிரிவு தானே. பாயிண்ட் புரியுதா இல்லையாமா?
இந்த கேள்வி தப்ப கவனிச்சு பாருங்க. இது ப்ரையோப் சைட்டே கிடையாது. என்னன்னு கொடுத்துருக்கணும்? என்னன்னு கொடுத்துருக்கணுமா? ப்ரையோ பைட்டா. பைட்டான்னு முடிஞ்சிருக்கு. பைட்டான்னு முடிஞ்சதுக்கு அது என்னன்னு கொடுத்துருக்கோம் நம்ம? ப்ரையோ பைட்டா ஒரு வகுப்பு தானே? சரி சார், வகுப்புங்கிற பாருங்க, பிரிவு. பிரிவு தானே. ப்ரையோஃபைட்டா, ஆல்கே, டெரிடோஃபைட்டா, ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம் எல்லாமே பிரிவு, எல்லாமே டிவிஷன். அந்த எல்லா டிவிஷனும் பிளான் கிங்டத்துக்குள்ள வரும். பல டிவிஷன்கள் சேர்ந்து தானே கிங்டம். பாயிண்ட் புரியுதா இல்லையாமா? அப்படிங்கிற பட்சத்துல இது ப்ரையோஃபைட்டான்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. இது வகுப்புன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. சிடான்னு கொடுத்துருக்காங்க, இது எதுக்குமே பொருந்தா. ஆப்ஷன் 3 ஒட்டுமொத்தமா நமக்கு ஒரு இர்ரெகுலர் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 பேட்டர்னும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சரியா? நோட் பண்ணிக்கங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வகுப்புக்கு பைசியனும் முடியலாம், சிடானும் முடியலாம், ரெண்டுமே இருக்கு. குளோரோபைசிய, பேசியபைசிய, ரோடோபைசியங்கிற இடத்துல எல்லாம் நமக்கு பைசியனும் முடியும். சிடாங்கிறதெல்லாம் போப்பா சொல்லித்தரேன். ஜீனஸ் பேரினத்துக்கு அம்புன்னு முடியும். பேந்தானம் அப்படிங்கிற மாதிரி, சொலானம் இந்த மாதிரி இதெல்லாம் அம்புன்னு முடியும். மேக்சிமம் எல்லா இடத்துலயும் எதிர்பார்க்காதீங்க. மேக்சிமம் அப்படிங்கிற வேர்டு அதிகபட்ச நேரத்தில் இந்த வேர்டோட முடியலாம். இல்ல 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 கேள்வி வந்து பாத்தீங்கன்னா தவறான ஒண்ணு கேட்கலையே. கரெக்ட்லி மேட்ச்க்கு தானே கேக்குறான். கரெக்ட்லி மேட்ச் தானே கேள்வி. நமக்கு இருங்க, நமக்கு இது சிலபஸ் குள்ள இல்ல. இந்த கொஸ்டின் சிலபஸ் குள்ள இல்ல, நீட்டிவ் வராது. ஏன்னா பிரேயோப்சிடா பத்தி நமக்கு இல்ல. பிரேயோப்சிடாம் தனியா ஒரு டாபிக் இருக்குமா? என்சிஆர்டி இல்ல. மோசஸோட ட்ரூ மோசஸ்க்கு பேரு பிரேயோப்சிடா தான். அது ஒரு கிளாஸ் தான். ஓகேமா, இது சிலபஸ் குள்ள இல்ல, அவுட் ஆஃப் சிலபஸ் தான். கண்டிப்பா இது அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் தான், அதுல எந்த ஒரு டவுட் வேணாம். என்சிஆர்ல பிரேயோப்சிடா இருக்கா? இந்த கேள்வி இருக்கா? பிரேயோப்சிடான்னு ஒரு வார்த்தை இருக்கா? எத்தனாவது பேஜ் நம்பர் சொல்லுங்க, செக் பண்ணி பார்த்தலாம். எத்தனாவது பேஜ் நம்பர் சொல்லுங்க. நான் பிரேக்ல செக் பண்ணி சொல்றேன். அதுக்கு முன்னாடி சின்ன டேட்டா மட்டும் எழுதிட்டு போயிடுங்க, நான் அதை எழுதியே போட்டுறேன். அது ஒரு டேட்டா இருக்கட்டும். அந்த ஆர்டர் என்ன மாதிரி? ஸ்பீசியஸ், ஜீனஸ், ஃபேமிலி. ஏமா இது நீட்ல கிடையாதுமா, இது என்சிஆர்டி கிடையாது. என்சிஆர்டில எண்டிங் வேர்டு வந்து பாத்தீங்கன்னா சிலது கொடுத்துருப்பாங்க, பட் எல்லாத்தையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் படிச்சு வச்சுக்கோங்க. ஸ்பீசியஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், டிவிஷன் ஆர் பைலம், கடைசியா கிங்டம். இதோட எண்ட் சஃபிக்ஸ் நேம் நோட் பண்ணிச்சுங்க. ஸ்பீசிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நோ, எதுவுமே பெருசா சஃபிஷியன்ட் நேம் கிடையாது.
ஜீனஸ்க்கு நோ, பெருசா கிடையாது. இந்த இடத்துல அம்முன்னு சொன்னது ஓரளவுக்கு அதாவது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் எல்லா இடத்துக்கும் அம்முன்னு வராது இல்ல, ஒரு சில இடத்துக்கு மட்டும் தான் வரும். ஸோ மேக்ஸிமம் இதுக்கு நம்ம நோ தான் கொடுத்துருப்பாங்க. ஃபேமிலிக்கு ஏசிஏ நோட் பண்ணி வச்சுக்கோமா. ஃபேமிலிக்கு ஏசிஏ. ஆர்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏல்ஸ், ஆர்டருக்கு வந்து ஏல்ஸ், தமிழ்ல அப்படியே நோட் பண்ணிக்கோமா. கிளாஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ஏஇ ஏ அப்படிங்கிற மாதிரி இல்லையா. ஆப்சிடா இல்லையா, சிடா இப்ப நான் கொடுத்த மாதிரி சிடாவும் கொடுக்கலாம். அடுத்தது டிவிஷன் ஆர் பைலம். டிவிஷன் ஆர் பைலம் அந்த என்சிஆர் இருக்குன்னு சொன்னீங்களா, அதை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க எனக்கு, நான் செக் பண்ணி சொல்றேன். ரைட். டிவிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பைட்டா, ஸ்பெர்மியா. இந்த கொஸ்டினுக்காக இதை படிக்கிறோம், மற்றபடி ரொம்ப டெப்த் எல்லாம் தேவையில்லை, பட் படிச்சு வச்சுக்கலாம். கிங்டத்துக்கு நோ, சோ சொல்லிக்கிற அளவுக்கு ஸ்பெசிஃபிக்கா எந்த ஒரு சஃபிஷியன்ட் கிடையாது. நோட் பண்ணி வச்சுக்கோமா. நோட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம இந்த கொஸ்டின் மறுபடியும் அப்ரோச் பண்ணலாம். இதுல இருக்கிற தப்பு இப்போ தெரியும், இதை வச்சு அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓவரால் வேணாம இதை நம்ம இப்போ அப்ரோச் பண்ணி பார்ப்போம், தப்பு என்னென்ன இருக்குன்னு தெரியும். கவனிங்க என்னம்மா, ஏசியான்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் நான் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஓ ஃபேமிலியில ஏசுவாங்கன்னு சொல்லியிருப்பேன், அதான் நினைக்கிறேன். ஃபேமிலி ஏசுவாங்கன்னு சொல்லிருப்பேன், ஏன்னு சொல்லியிருப்பேன். அப்போ ஓகே சரி. இப்போ கவனிங்கம்மா, ஃபேமிலிக்கு ஏ தப்பு, ஏசிஏன்னு முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சரி கிடையாது. ரெண்டாவது டிவிஷனுக்கு என்ன வருது, பைட்டான்னு முடியல, ஸ்பெர்மியான்னு முடியணும். பைட்டா இருக்கு, டெரிட்டோஃபைட்டா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி டிவிஷன் இஸ் பைட்டா, டெரிட்டோஃபைட்டா, டிவிஷன் பைட்டா தான். செகண்ட் ஆப்ஷன் ஓரளவுக்கு ஓகே தான். தேர்டு ஒன் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல ப்ரையாப்சிரா கிளாஸ் இருக்கு, அது சிடான் தான் முடியும். ஸோ இதுவும் காட்டுதான். ஜீனஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைமும் அம்மு முடியும்னு அவசியம் இல்லை, பட் அம்முவும் வரும், பட் எக்ஸாக்டா எல்லா இடத்துலயும் வரணும் அவசியம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் கண்டிப்பா வராது. டிவிஷன் தான், டிவிஷன்ல ஃபைட்டர் தான். சஃபிக்ஸ் ஃபார் டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா பைட்டர் தான். ரெண்டு தப்பு இருக்கு சைன்ல. தப்பு இருக்காமா? செகண்ட் ஒன்ல பெருசா தப்பு இருக்குமா தெரியல, ரெண்டு ஆப்ஷன் வருது, ஆம்பிகஸ் ஆகுது. செக் பண்ணிக்கலாமா, ஃபிஃப்த் கொஸ்டின் செக் பண்ணி சொல்றேமா, ஓகேவா? அடுத்தது சிக்ஸ்த் ஒன் கொஸ்டின். ஓகேம்மா, சிக்ஸ்த் ஒன் பிரேக் பண்ணிருந்துங்கம்மா. டைம் என்ன? 7:40, 7:50 வந்துருங்க. சிக்ஸ்த் ஒன் பார்க்கலாம். ஒரு ஃபியூ கொஸ்டின் பார்த்துட்டு 8 o'clock நம்ம இன்னைக்கு என்ன கெமிஸ்ட்ரி தானே கொடுத்துருக்கேன், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இல்ல மாத்தி கொடுத்துருக்கேன். ஓகே ரைட், ஓகேம்மா. 8 o'clock நம்ம ஆரம்பிக்கலாம். 10 minutes இன்னும் ஃபியூ கொஸ்டின் எடுத்து பார்த்துட்டு நம்ம டாபிக் ஆரம்பிக்கலாம். வந்து செக் பண்ணி சொல்லுங்க.